வந்துருச்சு. கல்கலாட முக்கியமான ஒரு கட்டத்துல நான் நிப்பாட்டினோம். சரியா. والله من ورائهم محيط. சரி போதுங்க. والله من ورائهم محيط. ஓகே, ரெண்டாவது. وعاد وفرعون وإخوان لوط. இஹ்வானு ஃபாவ கலக்க கூடாது. وعاد وفرعون وإخوان لوط. லூத். وعاد وفرعون وإخوان لوط. ஓகே ஓகே, மூணாவது. وإن مسه الشر وإن مسه الشر فيئوس قنوط. فيئوس قنوط. فيئوس قنوط. கோட சவுண்ட் படிச்சுக்கிறோம். அ உ அலிஃப் ட சவுண்ட் படிச்சுக்கிறோம். وإن مسه الشر فيئوس ஃபயஉ பல. قنوط. ஃபயஉங்கிறது பல. ஃபயஉ அல்ல, ஃபயஉ. அ உ சவுண்ட். وإن مسه الشر فيئوس قنوط. து அல்ல, இயோப்பு பெரிய வானத்தை நோக்கி போகணும். திருப்பி எடுத்துவாங்க. ஃபயஊசுன் قنوط. قنوط. وإن مسه الشر فيئوس ஃபயஉ பல. قنوط. அது நுணுக்கமா பாருங்க ஜுவைன், அது பேர் அது. ஃபயஊசுன் 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 ஓ தான் வருது. உ அ இ உ அந்த ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு வாரதான் சரி. அது விளங்கிக்கோங்க. உங்களோட மிஸ்டேக் எங்கிருந்து விளங்க செய்ய விளங்கும். உ அ இ உ அந்த சவுண்டு தான் வரணும். அது பேல இல்லாட்டி விலங்கு தானே சொல்றது. وإن ஆ. وإن مسه الشر فيئوس ஷர்ரு قنوط. ராவல்லினம். ஷர்ரு பெல. ஷர்ரு ராவல்லினம். وإن مسه الشر فيئوس قنوط. ஷர்ரு நான் நாக்கு இன்னும் நன்றாக பின்னுக்கு போகணும். ஷர்ரு என்கிறது பெல. நாக்கு முன்னுக்கு நிக்குது. ராவல்லினம் படிச்சுக்கிறார். படிச்சு முடிஞ்சு. وإن مسه الشر ஷர்ரு فيئوس. அப்ப நாக்கு எங்க நிக்குது? முன்னுக்கா நிக்குது, பின்னுக்கு நிக்குதா? வல்லினத்துக்கு இங்க நிக்கணும். ஷர்ரு ரா மட்டும் விடுங்க. இப்ப ராக்குவாங்க. ஷர்ரு நாக்கு எதுல படுது? آه உங்களோட நாக்கு பின்னுக்கு. பின்னுக்கு படுதா? பின்னுக்கு பட்டா ஷர்ரு சவுண்ட் வருது. இப்ப ஷர்ரு சவுண்ட் வருது எப்படி? பின்னுக்கு பட்டா வருது. அப்ப தொண்டையில நாக்கு சவுண்ட் எல்லாம் பிரச்சனை. இப்ப தொண்டையில பின்னுக்கு வைத்துட்டு நாக்கு பட்டா ஷர்ருன்னு சவுண்ட் வருது. آه آه ஆ கிடையாது. அது எப்படின்னா வலதை பார்த்துட்டு இடதுன்னு சொல்ற மாதிரி தான் நீங்க விலைய சவுண்டே விலைய உண்டா வர இயலாது. எப்படி ராட வல்லினத்தை எப்படி வரும்? சரி காடுங்க ஆகும். எப்படி வல்லினம் சரிக்கணும்? إر. தீர் அதான் வல்லினம்.
இர். இல்ல. எப்படி வரும்? அந்த சொல்ல மட்டும் சொல்லி காட்டுங்க பாப்போம். இர். இல்ல அந்த சொல்ல சொல்லி காட்டுங்க. சொல்ல எழுத்து எல்லாம் சொல்ல. ஷர்ரு. ஷர்ரு. மாஷா அல்லாஹ். இது உங்களோட ஓதுல வரலையே. திருப்பி ஓதுங்க பாப்போம். وإن مسه الشر فيئوس قنوط. நாலாவது. ألا إنه بكل شيء இன்னும் போனிட்டுமோ. محيط. இன்னஹு பிகுல்லி போனிட்டுமோ. இன்னஹு பிகுல்லி. ألا إنه بكل شيء محيط. يط محيط மேலே தூக்குங்க. ألا إنه بكل شيء இன்னஹு அல்ல, இன்னஹு பிகுல்லி. பெரிய பிள்ளை இது. ألا إنه بكل شيء محيط. محيط. பெரிய ஹா சாரி பெரிய தா வரணும், சின்ன ஹே வரணும். ألا إنه بكل شيء محيط. குட். ஐந்தாவது. فاحكم بيننا بالحق ولا تشطط ஸ்டார்டிங் பெரிய ஆயிட்டு. ف- فاحكم ஓதுமா. فاحكم بيننا بالحق பனைனான்னு எங்க இருக்குது? எங்க இங்க பனைனான்னு? بين بيننا ஆஹ் بيننا நீங்க அப்படியே ஓதின. நீங்க பனைநாடு ஓதும் இல்ல, வேற பனானா பனானா வேற இடத்த வந்துச்சுதா. பனானாவும் இடத்த வந்துச்சு. பைனனா பனானா பனைனான்னு கூட வரல. நானாதான் யோசிச்சேன் நீங்க விலங்கு இடத்த ஓதினு. கவனமா திருப்பி ஃபே மாத்துக்கும். ஃபஹ்கும் அல்ல, ஃபே சின்ன 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 கீழே நோக்கி. ஃபே ஃபஹ். ف- ف- فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا إلى ஒரு சொல். سواء. أه؟ வல துஷ்டிங்கிறது ஒரு சொல் வச்சுட்டு அப்படி ஓதுல. வல துஷ்டித்து வஹ்தினா ஈலா இப்படிதான் ஓதுவாங்க கடைசி. அப்படி ஓதல. ஒரு சொல் வச்சுட்டு ஓதப்படாது. விலங்குதா சொல்றது? أه. பாப்போமே. فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا إلى سواء الصراط. திருப்பி போதுங்க. فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا إلى سواء الصراط. ம். ஓரளவுக்கு நாங்க எடுத்துக்கொள்ள இயலும். ம். புதிய பகுதி ஆரம்பிக்கும். அடுத்த பகுதி சுக்குன் செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான சட்டங்கள் என்ற பகுதி. இன்னைக்கு நாங்க சட்டத்தை ஆரம்பிப்போம். ஆனா அந்த ஒர்க் உங்களுக்கு ரெக்கார்டிங்ல நீங்க ஓதின விஷயங்களுக்கும் கவனமா கேட்டு ரெடி ஆயிட்டு வரணும். புதிய விஷயத்தை நாங்க இன்னைக்கு ஆரம்பிப்போமா. மீம்து சாக்கினா சுக்குன் செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான சட்டங்கள் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுல நாங்க 3 வகையான சட்டங்களை பார்க்கலாம். ஒன்று இஹ்ஃபா, இது ஆல்ரெடி படிச்சதுங்கிறத நான் கொஞ்சம் இன்னைக்கு நீட்டி விட்டு போறேன். இரண்டாவது இதுகாம், மூன்றாவது
இல்ஹார் வெளிப்படுத்தல், சேர்த்தல், மறைத்தல் கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கும். இப்படிதானே? ஓ. ஓகே, இஹ்ஃபாங்கிறது மட்டும் இதை பார்ப்போம். இஹ்ஃபாங்கிறது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால, நூனுக்கு அடுத்து இஹ்ஃபாவினுடைய எழுத்து பா வந்துச்சு என்றால் சுக்கூன் செய்யப்பட்ட மீம பாவின் மூலமாக மறைத்து ராகத்தோடு நாங்க ஓதணும். சரி, எதை ம். மறைக்கணும், எதன் மூலமாக மறைக்கணும்? மூணாவது, மீம. மறைத்தலும் அழித்தலும் உண்டா என்ற 3 கேள்விகள் இருக்குது. முதலாவது கேள்விக்கு என்ன ஆன்சர்? எதை மறைக்கணும்? சுக்கூன் செய்யப்பட்ட மீம. இந்த சவுண்ட் இம் என்ற சவுண்ட மறைக்கணும். மீம மறைக்கிறது பல, மீம மறைக்கிறா ஓ. கொரோனா இல்லாம ஆகிரும் கடைசி. மீம மறைக்கிறல்ல, இம் என்ற அந்த ம். சவுண்ட் மறைக்கணும். எதன் ம். மூலமாக மறைக்கணும்? இஃபாவினுடைய எழுத்து அந்த பாவின் மூலமாக. மூணாவது, ம். மறைத்தலும் அழித்தலும் ஒன்றாண்டு கேட்டா இல்ல. அழித்தல்ண்டா என்ன? மீம முழுமையாக இல்லாமல் செஞ்சுட்டு ஓதுறது அழித்தல். மறைத்தல்ங்கிறது மீன் இருக்கும், நீண்ட அந்த என்ற சத்தம் மட்டும் இல்லாமல் போகும். இதான் ம். இந்த சட்டத்தினுடைய பிரதானமான பகுதி. நீங்க விலங்கெடுக்க வேண்டிய பகுதி. கட்டாயம் ரெக்கார்டு சரிக்கு திருப்பி கேட்டு இந்த விஷயத்தை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு விளங்கும். விஷால 2 3 கேட்கிற நேரம். சரி, இந்த ஓ. உதாரணத்தை பாருங்க. இதுல மீம் த சவுண்ட் எப்படி? யா லம் உம் பி. அப்ப என்ற சவுண்ட் மறையணும், பி வெளிப்படுத்தப்படணும். யா லம் பி உம் பி என்கிறத நாங்க தனியா எடுத்து செப்பரேட்டா ஓத மாட்டோம். அந்த உம்ங்கிறத பியோட சேர்த்துக் கொள்வோம். சேர்க்கிறதன் மூலமாக என்ற சவுண்ட் பி என்ற சவுண்டின் ஊடாக மறையுது. அப்ப நாங்க இந்த இடத்துல சட்டத்தை எப்படி ம். சொல்லுவோம்? சுக்கூன் செய்யப்பட்ட மீமைக்கு பின்னால இஃபாட எழுத்து பா வந்திருக்கிறது. எனவே சுக்கூன் செய்யப்பட்ட மீம அந்த பாவின் மூலமாக நாங்க அதை மறைச்சி ராகத்தோட ஓதணும் என்கிறத நாங்க சட்டத்தை இந்த இடத்துல சொல்லுவோம். இப்படி எந்த இடத்துலயும் உங்களுக்கு ம். சட்டம் சொல்றதுக்கு தெரிஞ்சு இருக்கணும். நான் இதுக்கு மேல ஒண்ணும் சொல்லல, எனக்கு கொஞ்சம் லோட் ஆயிடும். கவனமா ரெக்கார்ட கேளுங்கோ. கல்கலாட கடைசி பாட்டை ம். ரெடி ஆகி கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ்.